கர்ணன் என்று சொன்ன உடனே உங்களுக்கு அவன் குணங்கள் தான் நினைவுக்கு வருகிறது அல்லவா? எந்த குணம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது சொல்லுங்கள். இனி நாம் இன்னொரு கதைக்கு செல்வோமா? இதுவும் பாரத நாட்டின் கதைத்தான். ஒரு அகம்பாவம் கொண்ட கந்தர்வனுக்கு ஒரு ஏழை விவசாயி பாடம் கற்பித்த கதை இது. இதை நாடக வடிவில் பார்க்க போகிறீர்கள். வாருங்கள். ஆண்டுகளை பத்தி கதை சொல்ல போறேன். கேக்குறீங்களா? சரி. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 4 பிள்ளைங்க. இளிச்ச மூஞ்சி, இவன் தான் இளிச்ச மூஞ்சி. எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தான் அழுமூஞ்சி. அவன் என்ன அடிச்சான், அவன் என்ன குத்தினான், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பானா. அவன் தான் பொய் மூஞ்சி. போய் சொல்லிட்டு நான் சொல்லல, நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானோ இல்லையா? விளையாட்டுக்கு கூட சொன்னதில்ல போய் சொல்றேன். பத்தியா, இதுவே ஒரு பொய் இல்லையா? நிறைய பொய் சொல்லுவேன் இல்லையா? அப்படின்னா அவ்வளவுதானே பொய் சொல்லுவேன். சரி, இது ஒரு இளிச்ச மூஞ்சி, பொய் மூஞ்சி, தூங்கு மூஞ்சி, அழு மூஞ்சி இல்லையா? சரி, இந்த தூங்கு மூஞ்சி ஸ்கூலுக்கு போறச்செல்லாம் தூங்கிக்கிட்டே போகுமா. அவ அம்மா எழுப்புவாளாம், எழுந்துடா தூங்கு மூஞ்சி எழுந்துருனா. இன்னும் 2 நிமிஷம் தூங்க விடு, நல்லா சொப்பனம் பாக்குறேன் அப்படின்னு வாங்க. குளிக்கிறச்செல்லாம் தூங்கிட்டே குளிப்பாங்க. ஸ்கூல் பேக் எடுத்துட்டு பால் மூக்கு வழியா சாப்பிட்டுட்டே பால் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போவானா. இந்த அழுமூஞ்சி, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இன்னைக்கு நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் எழுதுட்டே ஸ்கூலுக்கு போவேன். அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பின உடனே அவ அம்மா வந்து அவங்களுக்கோசரம் பழம் வாங்கி வச்சிருந்தாங்களாம். என்ன பழம்? கொய்யா பழம். கொய்யா பழம் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டது இல்லையா? கொய்யா பழம்ல நிறைய விரை இருக்கும் இல்லையா? பெரிய பெரிய கொய்யா பழம் வாங்கி வச்சிருந்தாங்களாம். எல்லார்கிட்டயும் சொன்னாங்களாம், சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு ஒரு கொய்யா பழம் சொன்னாங்களாம். இந்த பொய் மூஞ்சி இருக்கே, அதுக்கு வந்து எப்படி கொய்யா இருக்கும்னு பார்க்கலாமே, யாருக்கு தெரிய போறது நான் சாப்பிட்டேன்னா 6 கொய்யா பழம் இருக்கு, ஒண்ணு சாப்பிட்டா கூட தெரியாது யாருக்கும் அப்படின்னுட்டு எல்லாரும் வேலையில செஞ்சுட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள போய் ரொம்ப நல்லா இருக்கு டேய் அப்படின்னு அவன் அப்பா கூப்பிட்ட உடனே வாயெல்லாம் ஒரே கொட்டை கொட்டையா இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்தானா. எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டாங்களாம். என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் ஒண்ணும் இல்லையாப்பா, கொய்யால எவ்வளவு விரை இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னானா. அப்புறம் அவன் அம்மா சாப்பாடெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொய்யா பழத்தை அலம்பி நறுக்கிண்டு வரலான்னு பார்த்தாக்க 5 கொய்யா தான் இருந்தது. உடனே யாரோ ஒரு கொய்யாவை சாப்பிட்டுருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி கண்டு